ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ, சொல்லுங்கள். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இவர் தான் நம்ம சித்திக் ப்ரோ. ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்பீட் 1L7 ஒரிஜினல் 5 ஸ்பீடை இந்த வண்டியில் என்னென்ன பண்ணியிருக்காரு, பெயிண்டிங் எங்கே பண்ணியிருக்காரு, இன்ஜின் ஸ்பெக்கில் என்னென்ன மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத அவர்கிட்ட கேட்போம். இந்த மீட்ரு எதோடது என்ன ஏதுங்கிறத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்ப்போம். சொல்லுங்கள் ப்ரோ. பெயிண்ட் குவாலிட்டி ரொம்ப அருமையாக இருக்குது ப்ரோ. இது வந்து மதுரை புல்லட்டில் போகிறது பார்த்தீங்களா? ஆமாம், அங்கே பண்ணது நம்ம டோட்டலாக கார்த்திக் ப்ரோட்டை. டோட்டலாக பெயிண்டிங் செலவே வந்து 35 சம்திங் 27 சம்திங் வந்துச்சு. பெயிண்டிங் வந்து குறை சொல்கிறது இல்லை, பக்காவாக இருக்கும். ஓகே, உங்கள் எக்ஸ்பெக்டேஷன் அளவுக்கு இருந்தது இல்லையா? ஓகே. அடுத்தது இந்த இன்ஜின் சைடில் பார்க்கும்போது என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கீங்க ப்ரோ? இன்ஜின் வந்து நம்ம முதல்ல ஸ்டாக்காக இருந்தது கம்ப்ளீட்டாக. அப்புறம் நமக்கு பவர் இன்னும் கொஞ்சம் தேவைப்படுன்னு சொல்லி நம்ம கொச்சினில் வந்து இன்ஜின் போர்ட் பண்ணி 8500 ஆர்பிஎம்மில் வச்சு நம்ம போர்ட் பண்ணி ரெடி பண்ணது ப்ரோ. கிங் மேக்னெட் காயில், ஆர்டிடி சிடிஐ, அப்புறம் பார்த்தீங்கன்னா 5 ஸ்பீட் ஒரிஜினல் சிலிண்டர் கிட்டு. என்ன சீரீஸு? E2. ஓகே, E2. கார்பரேட் வந்து பார்த்தீங்கன்னா DT 125 ஓடுது. மேட் இன் ஜப்பான் 2A00 DT 125ஓட கார்பு. ஆமாம் ப்ரோ. ஸோ இதை தான் வந்து ரெடி பண்ணியிருக்கீங்க. E2 ஒரிஜினல் 5 ஸ்பீட் சிலிண்டர் கிட். மேக்னெட் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி. என்ன சைஸ் ப்ரோ ஓடிட்டு இருக்கு? இப்போ பிஸ்டன் வந்து 0.5 ஓடிட்டு இருக்கு ப்ரோ. ஓகே, கவர்ஸு ஹெட்டு இது எல்லாமே ஒரிஜினல் 5 ஸ்பீடோடது. அப்புறம் மேக்னெட் பார்த்தீங்கன்னா 3F37K ப்ரோ. ஓகே, கிங்கோட மேக்னெட் காயில். ஓகே, சிடிஐ என்ன போட்டிருக்கீங்க? ஆர்டிடிங்கிறது வந்து ஆக்சுவலாக நம்ம ஆர்டர் பண்ணி எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக நம்ம எக்ஸ்ட்ரா பவருக்கு இந்த இன்சியில். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஹைவேல க்ரூசிங் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணது. அதே மாதிரி மீட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிங்கோட மீட்ரு. இது வந்து பார்த்தீங்கன்னா கிங்கோட மீட்ரு. இது மீட்டரே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மீட்ரு இந்த டாப் லைட்டு டோட்டலாக பார்த்தீங்கன்னா மீட்ரு செட்டப்புக்கே ஒரு 20K சம்திங் வந்துடும். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் மாடலில் வரல ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து 3KA கிங்கோட 2006க்கு அப்புறம் அந்த மாடலில் இந்த ரவுண்டு டைப் மீட்டர் வந்துச்சு. ஸோ லாஸ்ட் டில் 2008 வரைக்கும் அங்கே கிங் வந்து ப்ரொடக்ஷன் இருந்தது. ஸோ அதில் வந்த மாடல் மீட்டர் தான் இது. இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா நம்ம RX Z இருக்கிற மாதிரி RPM ஸ்பீடோ இது வந்து நீங்கள் காமனாக பார்ப்பீங்க. அதில் 140 வரைக்கும் இருக்கும், அதில் 180 வரைக்கும் இருக்கும். கிங்கோட ஸ்டாக் ஸ்பெக் வந்து 18.5 bhp. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஸ்பீடோ கொடுத்துருப்பாங்க. இதில் அந்த ஓடோ மீட்டர் இருக்கும், நீங்கள் பார்க்கலாம் ஓடோ. அடுத்தது ஃபியூல் கேஜ் பார்த்தீங்கன்னா ஃபியூல் கேஜ் ஒர்க் ஆகிறதுக்காக என்ன பண்ணியிருக்கீங்க? ஆல்ட்ரு பண்ணும் ப்ரோ. நம்ம ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டர் ப்ளஸோட டேங்கை வாங்கி ஓகே அதோட ஃபியூல் வந்து அப்படியே சேம் அப்படியே ஆல்ட்ரு பண்ணியிருக்கு. நம்ம கீழே ரெடி பண்ணி ஃபியூல் கேஜ் வந்து இதில் ஒர்க்கிங் கண்டிஷன். ஸோ நீங்கள் சாவி ஆன் பண்ணிங்கன்னா இப்போது டேங்க் ஃபில்லாக இருக்குது, அதனால் அது ஃபுல்லில் இருக்குது. அடுத்தது ஆயில் கேஜ். ஸோ ஆயில் கேஜுக்கு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஜெட்டோட கேஜ் வாங்கி நம்ம 2T டேங்கில் ஆல்ட்ரு பண்ணி ஜெட்டோட ஆயில் கேஜ் வாங்கிட்டு நம்மளோட ஆயில் டேங்கில் ஹோல்ஸ் போட்டு லேத்தில் கொடுத்துருக்கு. எல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷன் தான். அதுவும் ஒர்க்கிங் கண்டிஷன் தான். ஸோ நார்மலாக இந்த ஹை பீம் இண்டிகேட்டர் பஸர் இதெல்லாமே வந்து இங்கே வந்துடும். இது ஒரிஜினல் யமஹா லோகோவோட வந்துடும் இந்த மீட்ரு. இது கம்ப்ளீட் அசம்பிளி பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் மார்க்கெட் கிடையாது. இது கம்ப்ளீட்டாக ஓய் இன்க்ளூடிங் டாப் பிளேட், இன்க்ளூடிங் இந்த மேலே வர ரப்பர் பேடிங் வரைக்கும் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஓய். இந்த செட்டாக மாற்றினா தான் மாற்ற முடியும். ஸோ இந்த மீட்டரை உட்கார வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மாடல் டைகர் மாடல் 1L6ஓட ஹெட்லைட் ஸ்டே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த லாஸ்ட் மாடல்லையும் நமக்கு ரவுண்டு மீட்டர் தான் வரும். இந்த அளவுக்கு லென்த் வரும். ஸோ இந்த லென்த் வரனால அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக இந்த ஹெட்லைட் போட்டிருக்காங்க. அது நார்மல் ஹெட்லைட்டில் வந்து போட்டிங்கன்னா அது உட்கார அது இடிக்கும். ஸோ பெயிண்ட் குவாலிட்டி நம்ம க்ளோஸ்அப்பில் பார்க்கலாம். நீங்கள் இதில் நைட்டில் பார்த்தீங்கன்னா ப்ளூ ஷேடில் இருக்கும். ஓகே, ஒரு வாக்கர் ஒன்று அப்படியே கம்ப்ளீட்டாக பார்த்தலாம். FORTL 10 உங்களுக்கு வீடியோவில் தெரியும்னு நினைக்கிறேன். 132 cm 5 ஸ்பீட் 1L7 ஒரிஜினல் சென்டர் கேஸ். கார்பும் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் 5 ஸ்பீடோட கார்பு DT 125 கார்பு வந்து DT 125ஓட கார்பு. ரியர் சஸ்பென்ஷன் பற்றி சொல்லுங்கள். இது வந்து மேட் இன் தாய்லாந்து.
விஎஸ்எஸ் சஸ்பென்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இந்த சைலன்சரை பற்றி சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ இது பர்ஃபார்மன்ஸ்க்காக சேம்பர் யூஸ் பண்ணுற மாதிரி இது வந்து கேட்டு ப்ரோ. மினி கேட் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி ஓகே ரெடி பண்ணது ப்ரோ. இதோட பர்ஃபார்மன்ஸ் வேற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. சவுண்டு மினி கேட் வந்து நீங்கள் இன்பில்ட் பண்ணி அதுக்கான மஃப்ளர் வந்து ரெடி பண்ணி மைசூரில் ரெடி பண்ணது ப்ரோ இது. ஓகே